வணக்கம். எனது பேர் கயல்விழி. தொடர்ந்து கல்லறையில் நடக்கக்கூடிய சம்பவங்களும் அதிகாரிகள் பண்ணக்கூடிய தப்புகளையும் மற்றும் வெற்றி கன்ஸ்ட்ரக்ஷனில் நடந்த குளறுபடிகளையும் சம்பந்தமே இல்லாதவர்களை டிரான்ஸ்ஃபர் பண்ணதும் இந்த மாதிரி தொடர்ந்து செய்திகளை வெளியிட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி என்னுடைய உயிரை கொல்லக்கூடிய லெவலில் வெற்றி கன்ஸ்ட்ரக்ஷனில் வேலை பார்க்கும் பரத் அப்படின்றவங்க எடுத்திருக்காங்க. ஏன் என் உயிரை கொல்ற அளவுக்கு அவங்க போயிருக்காங்க அப்படின்னா, பரத்துன்றவர் ஒரு கஞ்சா பேர் வழி. அவர் கிட்டத்தட்ட பல காலங்களாக கஞ்சா விற்பனை செய்வது நிறைய பேருக்கு தெரியும். முக்கியமாக காவல்துறைக்கு இது தெரியும். காவல்துறைக்கு தெரிஞ்சும் எந்த நடவடிக்கையும் முறையாக எடுக்காததுனால நான் ரகசிய வாக்குமூலம் சிலருக்கு அனுப்பியிருந்தேன். அந்த அனுப்பின விஷயங்கள் நிறைய விஷயங்கள் வெளிப்படைத்தன்மையாக அந்த அதிகாரிகள் நம்ம இவர் யார் பரத்துக்கிட்ட சொல்லிட்டாங்க. பரத்துக்கிட்ட சொன்னதுனால இப்போது சதீஷுன்றவர் வேலை பார்த்துட்டு இருந்தார். அந்த சதீஷை வெளியில் தூக்கி போட்டுட்டாங்க. ஏன்னா சதீஷ் தான் எனக்கு தகவல் கொடுக்குறதா சொல்கிறாங்க. இதையே இப்போ நான் இந்த நேரத்தில் சொல்ல வரேன் அப்படின்னா, நமது சீமான் அண்ணன் அவர்கள்கிட்ட இந்த விஷயமாக சில விஷயங்கள் நான் பேசியிருந்தேன். ஃபோன் மூலியமாகவும் பேசியிருந்தேன். வாட்ஸ்அப் கால்லையும் சில மெசேஜ் அனுப்பியிருந்தேன். அண்ணனுடைய கட்சியில் நிறைய நண்பர்கள்லாம் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நான் அனுப்பியிருந்தேன் சில மெசேஜ். அவங்களும் எனக்கு தொடர்பு கொண்டு நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் உதவி செய்கிறோம் சொல்லியிருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை அவர்களுக்கு நேரடியாக மெயில் அனுப்பியிருக்கேன். அவருக்கு ஸ்ரீகாந்த் அண்ணனுக்கிட்ட அவருக்கு தகவல் கொடுத்துருக்கேன். செய்தித்துறையை சார்ந்தவங்களுக்கும் தகவல் கொடுத்துருக்கேன். இதுக்கடுத்து டிடிவி அண்ணனுக்கு சொல்லி என்னுடைய தோழியான ஃப்ரெண்டுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் சமூக வலைதளங்களில் நிறைய பேர் டிடிவி தினகரன் அண்ணன், அதுக்கப்புறம் தேமுதிகவுடைய பிரேமலதா மேடம் அவர்கள், அப்புறம் விசிகா தலைவர், இவங்க எல்லாரையுமே நான் டேக் பண்ணி தான் நியூஸ் போட்டுட்ருக்கேன். டிடிவி தினகரன் அண்ணன்கிட்ட நான் எவ்வளவோ முயற்சி பண்ணி முயற்சி பண்ண முடியலை. இப்போ இவ்வளோ தலைவர்கள்கிட்ட, குடியரசுத் தலைவர்கள்லேருந்து முதல்வர்லேருந்து எல்லார்கிட்டையுமே இந்த சம்பவங்களை வெளியில் கொண்டு வந்தும் எனக்கு உரிய நடவடிக்கையும் நியாயமும் கிடைக்கவில்லை. இது உயர்நீதிமன்ற ரிஜிஸ்டர் உயர்நீதிமன்றத்துக்கு இமெயில் கூட அனுப்பியிருக்கேன். மெயில் காப்பி அனுப்பி கூட எனக்கு நடவடிக்கை எடுக்கவே இல்லைன்றது தான் வருத்தத்துக்குரிய விஷயம். அண்ணன் சீமான் அவர்களோ அல்லது அண்ணாமலை அவர்களோ இல்லை டிடிவி அண்ணனோ தேமுதிக கட்சியை சேர்ந்தவர்களோ இல்லை மற்ற கட்சியில் வளரும் கட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள், பாமக கட்சி தலைவர் ராமதாஸ் ஐயா என்னோடது வாழ்க்கையை காப்பாற்றினாங்க. இன்றைக்கி என்னோடது உயிரை காப்பாற்றுவாங்கன்றதுனால இன்றைக்கி இந்த வீடியோவை நான் பப்ளிஷ் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா, இவ்வளோ தூரம் உண்மைகளை கொடுத்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத காவல்துறை மீது உரிய நடவடிக்கை எடுக்க சொல்லி நாங்கள் யார்கிட்ட கொடுக்கறது? ஹை அஃபிஷியல் யாருன்னா டிஜிபி தான். டிஜிபிக்கே நாங்கள் மெயில் போட்டு, கலெக்டருக்கு மெயில் போட்டு, சிஎம்க்கு மெயில் போட்டு கூட உரிய நடவடிக்கை எனக்கு எடுக்கலைன்னா நாங்கள் யார்கிட்ட போவோம்? இதுக்கு முன்னாடி நீட்டு தேர்வுக்காக அனிதாவுக்கு சப்போர்ட் பண்ணுறோன்னு சொல்லி கடைசியில் செத்து போன பணத்தை வச்சு தான் எல்லாருமே அரசியல் பண்ணாங்க, அவங்கவுங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி. ஆனால் கடைசி வரைக்கும் அனிதாவுக்கு உரிய நடவடிக்கை நடந்ததான்னு கேட்டால் அது கேள்விக்குறியில் தான் இருக்குது. அதே மாதிரி இந்த கல்லறைகள் நடக்கக்கூடிய பிரச்சனைகளும் அரசு அதிகாரிகள் நடத்தக்கூடிய கேவலமான விஷயங்களை கொண்டு வர என்ன மாதிரி பெண் பத்திரிகையாளர்கள் வளர்றதே கஷ்டம். ஆனால் நாங்கள் வளர்ந்து வரும் செயல்பாடுகள் பிடிக்காமல் எங்களை கொல்றதுக்கு கேவலம் ஒரு கஞ்சாக்காரங்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறது காவல்துறை. காவல்துறைனா காவல்துறையில் இருக்கிற R7 இன்ஸ்பெக்டர் ரொம்ப கேவலமான முறையில் அணுகுமுறை செய்கிறாரு. ராத்திரி 11 மணிக்கும் 11:30 மணிக்கும் வாட்ஸ்அப் கால் வராரு. கால் பண்ணி அவர்கிட்ட டீட்டெயில் கேட்டால் ரஃப் அண்ட் டப்பாக பேசுகிறாரு. உரிய நடவடிக்கை எது கேட்டாலும் அவர் செய்ய மாட்டேங்கிறாரு. ஆனால் பரத்துக்கோ வெற்றி கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு மட்டும் நல்ல தெளிவாக செய்கிறாரு. நம்ம அக்கா யாழினி, இந்த அக்கா யாழினி பேரை சொன்னாவே விசிகா, இது அந்த இலவு பிடிச்ச பேரு கூட வர மாட்டேங்குது. அந்த விசிகா கட்சியோடைய தலைவரை பார்த்தாவே எரிச்சலாக வருது. ஏன் எங்களை வச்சு பொழப்பு நடத்துகிற நீங்கள் சிதம்பர தொகுதியில் நிற்கிறீங்க. இந்த சிதம்பர தொகுதியில் சத்தியமாக சொல்கிறேன், மக்களுடைய வேலைகளை செய்யலைன்னா நீங்கள் தோற்று போயிடுவீங்கய்யா.
உங்களை நம்பி இருக்கிற அத்தனை குடும்ப மக்களை வந்து காப்பாற்ற முடியல. உங்களுக்கு தலைவின்றா. எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு கல்யாணமே ஆகலை. உங்களுக்கு தலைவின்னு சொல்லிக்கிட்டு அலைகிறாளே, எந்த வகையில் அவள் தலைவியாக வரான்னு நீங்கள் விளக்கம் சொல்ல முடியுமா? இங்கே உக்காந்துக்கிட்டு மக்களை போட்டு அராஜகம் பண்ணிக்கிட்டு கொத்தடிமை மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. ராத்திரியில் போய் கல்லறையில் போய் அராஜகம் பண்ணி சாவி வாங்குறா, ஆளுகளை வச்சு ஏவி விடுறா, கல்லறைக்குள்ள கஞ்சா வந்து வித்துக்கிட்டு இருக்கா. அவளுக்கு ஒரு முடிவு கட்டுறதுக்கு விசிகால இருக்க தலைவனாக இருக்கிற உங்களுக்கு துப்பு இல்லையா? நீங்கெல்லாம் என்ன அரசியலில் கோட்பாடுகளில் என்ன இது கொடுத்து மக்கள் கிட்ட கொடுக்க போகிறீங்க? நீங்களும் ஃபேர் அண்ட் லவ்லி பூசிக்குங்க, கண்மை பூசிக்கிங்கன்னு சொல்ல போகிறீங்களா? சொல்லுங்கள். மக்களுக்கு 1000 ரூபா கொடுக்குறோம், 1000 ரூபா கொடுக்குறோம், பெண்களை கேவலமாக பேசிக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கீங்களே, இது வரைக்கும் என்னையா நீங்கள் பெண்களுக்கு கொடுத்துருக்கீங்க? நீங்கள் அவ்வளோ ஒரு பெரிய விஷயமா? சோறு கொடுத்தாங்க என் அம்மா, அந்த சோறு இன்னைக்கு எங்கேயா போச்சு? வாழ்க்கையில் எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தாங்க? இன்னைக்கு பென்ஷன் நிறைய பேருக்கு கிடைக்குதா? எவ்வளோ பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் இருக்கிறப்போ அதுகளை தீர்த்து வைப்போன்னு சொல்லி யாருமே பேசலை. கஞ்சா தெளிவா கஞ்சா யார் மூலியமா போகுதுன்னு வரைக்கும் தெளிவா எவ்வளோ உயிரை பணைய வச்சு மீடியாக்கள் கொடுத்து கூட உரிய நடவடிக்கை திமுக தலைவர் திரு முதலமைச்சர் ஏன் இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல? கேட்டா பதில் இல்லை, கேட்குறவங்கள கழுத்தறுப்பு. இது என்ன நடக்குது? அதனால சீமான் அவர்கள், அண்ணன் அவர்களே, தயவு செய்து உங்களுடைய சகோதரியா நினச்சி எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. ஏன் அப்படின்னா, நான் உரிமையோட சீமான் அண்ணனை கேட்குறேன். அப்படின்னா சீமான் அண்ணன் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு பெரியவருடைய நிலத்தை அபகரிக்க டிஎம்கே பார்ட்டியும் ஏடிஎம்கே பார்ட்டியும் சிலர்கள் திருட்டுத்தனமாக செஞ்ச வேலைகளை ரகசிய வாக்குமூலம் கொடுத்ததுமே அண்ணன் நேரடியாக வந்து களத்தில் நின்று என் அப்பாவுக்கு நான் நிற்பேன்னு சொன்னதுக்கு அப்புறம்தான் நிறைய பேர் வாயை பொத்திக்கிட்டு போனாங்க. அதே மாதிரி கடலூர் மாவட்டத்தில் அண்ணாமலை அண்ணன் அவர்கள் எனது கணவரை திமுகவில் இருக்கும் ஒன்றிய செயலாளர் கலையரசன் அவர்கள் அடித்ததை கண்டித்து பேசுனதுனால தான் எனக்கு ஒரு நியாயம் கிடைச்சிது. ஸோ உங்கள் 2 பேரையுமே வாழ்க்கையில் என்னால் மறக்கவே முடியாது. அதனால் உங்கள் 2 பேர்கிட்டையுமே என்னுடைய உயிரை காப்பாற்றுங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஒரு சாதாரண ஏழை பெண்ணு, நான் எந்த கட்சியையும் சார்ந்தவள் அல்ல. நான் வந்து சமூக நீதியை பொறுத்து, சமூக மக்கள்களை பொறுத்து, உண்மை சம்பவங்களையும் உண்மை ஆதாரங்களை வைத்து செய்திகளை வெளியிடுகிறேன். அதற்கு அதிகாரிகள் என் உயிரை பழிவாங்குகிறார்கள் என்பதை தடுத்து எனக்கு ஒரு பாதுகாப்பு அண்ணன்மார்கள் நீங்கள் தருவீர்கள் என்ற நம்பிக்கையோடு என்னுடைய உயிரை காப்பாற்றுங்கன்னு பிச்சை கேட்குறேங்க. இதை நீங்கள் காப்பாற்றுவீங்கன்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். வணக்கம்.